ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இலங்கையில் நாளாந்தம் வெளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைம் நிகழ்ச்சியூடாக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் 20ஆம் தேதி மே மாதம் 2024ஆம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக தமிழ் பொது வேட்பாளர் விவகாரம் இழுத்தடிக்கும் போக்கில் தமிழரசு, நேற்றைய மத்திய குழு கூட்டத்திலும் முடிவில்லை. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்குவது தொடர்பான தனது நிலைப்பாட்டை தெரிவிக்காமல் இழுத்தடிக்கும் போக்கையே இலங்கை தமிழரசு கட்சி தொடர்கின்றது. அந்த கட்சியின் மத்திய குழுவில் இந்த விடயம் நேற்று ஆராயப்பட்ட போதும் முடிவு எதையும் எடுக்காமல் ஒத்திவைத்துள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்க வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் உறுப்பினர்கள் பலர் பொதுவெளியில் தெரிவித்திருந்தனர். குறிப்பாக கட்சியின் தலைவராக தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனும் இந்த நிலைப்பாட்டை வலியுறுத்தியிருந்தார். ஆனால் பொது வேட்பாளரை ஆதரிக்க கூடாது என கட்சியின் முன்னாள் தலைவர் ரா சம்பந்தன் குறிப்பிட்டிருந்தார். இதற்கிடையில் பொது வேட்பாளர் தொடர்பில் ஆராயும் சிவில் சமூக பிரதிநிதிகளின் கூட்டத்தில் பங்கேற்றிருந்த கட்சித் தலைவர் மாவை சேனாதிராசா இது தொடர்பில் மத்திய குழுவில் முடிவு எடுத்து அறிவிப்பதாக 2 வார கால அவகாசம் கோரியிருந்தார். அதற்கமைவாக மத்திய குழு கூட்டம் நேற்று கூட்டப்பட்டிருந்தது. கூட்டத்தில் பொது வேட்பாளர் விடயம் ஆராயப்பட்டது. நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன், நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினரும் தலைவருமான மாவை சேனாதிராசா, நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் அரியநேந்திரன், ஜனாதிபதி சட்டத்தரணி தவராசா ஆகியோர் பொது வேட்பாளருக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்தனர். நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் உள்ளிட்டோர் அதற்கு எதிராக கருத்து தெரிவித்தனர். ஒரு கட்டத்தில் கருத்து தெரிவித்த ஸ்ரீதரன், சம்பந்தர் சொன்னதைப் போல ஒஸ்லோ அறிக்கையை எந்த ஜனாதிபதி வேட்பாளர் ஏற்றுக்கொள்கின்றாரோ அவரை ஆதரிக்கலாம் என குறிப்பிட்டுள்ளார். அதனை பொது வேட்பாளரை எதிர்த்த தரப்பினரும் ஏற்றுக்கொண்டுள்ளனர். ஆனாலும் இதை உத்தியோகபூர்வ முடிவாக அறிவிக்கவில்லை. பொது வேட்பாளர் தொடர்பில் ஆராய்ந்து முடிவெடுக்கப்படும் என்றே உத்தியோகபூர்வ நிலைப்பாடாக அறிவிக்கப்பட்டது. இதேவேளை 2002ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட குறித்த ஒஸ்லோ அறிக்கையில் தமிழர்களுக்கு உள்ளக சுயநிர்ணய அடிப்படையில் தமிழர்களின் பூர்வீக நிலத்தில் சுயாட்சி அதிகாரம் வழங்கும் அரசியல் தீர்வு தொடர்பில் அரசும் புலிகளும் ஆராய்வர் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக வழக்காளி கோரும் நிவாரணத்தை வழங்கி வழக்கை முடிவுறுத்த சமரச குழு அமைப்பு, சுமந்திரன் தவராசா அதனை கையாள்வர், புதிய தெரிவுகள் முடியும் வரை மாவையே தலைவர். திருவோணமலை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை முடிவுறுத்தி கட்சியின் தெரிவுகளை மீளவும் நடத்துவதற்கு தமிழரசு கட்சியின் மத்திய குழு ஏகமனதாக தீர்மானித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் வவுனியாவில் நேற்று இடம்பெற்றது. கூட்டத்தின் பின்னர் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, திருவோணமலை நீதிமன்றில் உள்ள கட்சி தொடர்பான வழக்கில் வழக்காளி கோருகின்ற நிவாரணங்களை வழங்குவதற்கு தீர்மானித்துள்ளோம். கட்சியின் நிலைப்பாடுகளை நிலைநிறுத்தி ஜாப்பினுடைய அடிப்படை விடயங்களை முன்னிறுத்தி எவ்வாறு செயலாற்றி இருக்கின்றோமோ அதன் அடிப்படையில் தலைவர் உட்பட அனைத்து பதவிகளுக்குமான தெரிவுகளையும் மீள நடத்துவதென ஏகமனதாக தீர்மானித்திருக்கின்றோம். உரிய வகையில் நிர்வாக தெரிவு நடத்தப்படாத தொகுதிக்கிளைகள் மூலக்கிளைகள் தொடர்பாக கட்சியின் மத்திய குழு கலந்தாலோசித்து அவற்றின் நிர்வாகத்தை புதிதாக தெரிவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதுவரை மாவை சேனாதிராசாவே கட்சியின் தலைமை பதவியில் இருப்பார். முதலில் வழக்கை கைவாங்கி கட்சியை எமது வீட்டுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சியை எடுத்திருக்கின்றோம் என்றார். வழக்காளிகள் சட்டத்தரணிகளுடன் சுமூக தீர்வுக்கு இணக்க பேச்சு நடத்துவதற்கு மத்திய குழு உறுப்பினர்களும் சட்டத்தரணிகளுமான எம்.ஏ. சுமந்திரன், கே.வி. தவராசா ஆகிய இருவரையும் இதனை கையாளுமாறு மத்திய குழு தீர்மானித்துள்ளது. இதேவேளை திருவோணமலை நீதிமன்றத்தில் வழக்காளி கோரும் நிவாரணங்களை வழங்குவதாக பிரதிவாதிகளான ஸ்ரீதரன் உள்ளிட்ட சிலர் தெரிவித்திருந்த நிலையில் அந்த முடிவு தவறானது என கட்சியின் அரசியல் குழு கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்திருந்தார் என்பதும், நேற்றைய கூட்டத்தில் ஏனைய உறுப்பினர்களின் முடிவுக்கே சுமந்திரனும் இணங்கினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகிறது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ரணில் முன்னே தினேஷ் பின்னே, ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எதிர்வரும் 24ஆம் தேதி வடக்கு மாநிலத்துக்கு 3 நாள் பயணமாக வருகை தர உள்ள நிலையில் இந்த மாத இறுதியில் பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவும் ஜாழ்ப்பாணத்துக்கு வருகை தர உள்ளார் என்று தெரிவிக்கப்படுகின்றது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இன்று முதல் வடக்கில் தொடர் மழை,
தென்னிலங்கையில் நிலவும் தொடர் மழையுடனான காலநிலை வடக்கு மாநிலத்தில் இன்று தொடக்கம் எதிர்வரும் புதன்கிழமை வரையில் நீடிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வட இலங்கை நிலப்பரப்பை அண்மித்து நீடிக்கும் வளிமண்டல குழப்பமானது இன்று முதல் யாழ்ப்பாணத்தை அண்டிய கடற்பரப்பில் காற்று சுழற்சியாக வலுப்பெறுவதற்கான சாதகமான சூழல் உருவாகியுள்ளது. இதனால் தற்போது தென்னிலங்கை உட்பட கொழும்பு, புத்தளம் மாவட்டங்கள் மற்றும் மலையகத்தில் நிலவும் தொடர் மழையுடன் கூடிய காலநிலை வடக்கிலும் பரவலடையும் சாத்தியம் நிலவுகின்றது. இன்று பிற்பகல் முதல் நாளை மறுதினம் புதன்கிழமை வரையான 48 மணி நேரங்கள் வடக்கு மாகாணம் முழுவதும் கனமழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன என வானிலை எதிர்கூழல் வெளியிட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, உலங்கு வானூர்தி விபத்து, ஈரானிய ஜனாதிபதியை காணோம், சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியீடு. ஈரானிடமிருந்து உத்தியோகபூர்வ தகவல் இல்லை. ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி உள்ளிட்டவர்கள் பயணித்த உலங்கு வானூர்தி விபத்துக்குள்ளாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அதையடுத்து அவர்கள் காணாமல் போயுள்ளதாக அவை குறிப்பிட்டுள்ளன. இதேவேளை கடும் பனிமூட்டத்தை அடுத்து மிக கடினமான தருணத்தில் உலங்கு வானூர்தி தரையிறக்கப்பட்டதாகவும் ஈரானிய ஜனாதிபதி உள்ளிட்டோர் பாதுகாப்பு உள்ளதாகவும் இன்னொரு தகவல் தெரிவித்துள்ளது. ஆனாலும் ஈரானிடமிருந்து உத்தியோகபூர்வ அறிவிப்பு எவையும் நேற்றிரவு வரையில் வெளிவரவில்லை. ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி, ஈரான் வெளியுறவு அமைச்சர் ஹொசைன் அமரதுல்லாஹின், கிழக்கு அஜர்பைஜான் ஆளுநர் மாலிக் ரஹ்மதி, கிழக்கு அஜர்பைஜானுக்கான ஈரானிய ஜனாதிபதி பிரதிநிதி அயதுல்லா முகமது அலி அலேஹசேம் ஆகியோர் இந்த விபத்தில் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலங்கு வானூர்தி கிழக்கு அஜர்பைஜான் மாகாணத்தில் விபத்தை சந்தித்ததாகவும் விபத்து நடந்த இடத்தை அடைய மீட்பு குழுக்கள் முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 3 உலங்கு வானூர்திகள் பயணித்ததாகவும் அதில் 2 உலங்கு வானூர்திகள் பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டதாகவும் எனினும் ஜனாதிபதி உள்ளிட்டவர்கள் பயணித்த உலங்கு வானூர்தி விபத்துக்குள்ளாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுங்குன் என்ற செப்பு சுரங்கத்துக்கு அருகில் உலங்கு வானூர்தி விபத்துக்குள்ளாகியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, வடக்கில் 400 பட்டதாரிகளுக்கு சனியன்று ஆசிரியர் நியமனம். உயர்தர வகுப்புகளுக்கு கற்பிப்பதற்காக பட்டதாரிகளை ஆசிரியர்களாக நியமிக்கும் நிகழ்வு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தலைமையில் எதிர்வரும் சனிக்கிழமை தந்தை செல்வா கலையரங்கில் பிற்பகல் 3 மணிக்கு இடம்பெறவுள்ளது. வடக்கு மாநிலத்தில் 400 பட்டதாரிகள் ஆசிரியர் நியமனத்துக்குள் உள்வாங்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கான அழைப்பு கடிதம் வடக்கு மாகாண கல்வி அமைச்சால் இன்று முதல் அனுப்பி வைக்கப்பட உள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது. இரண்டாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக, நீர்மூழ்கிகளை தடுக்க அமெரிக்காவிடம் உதவி, தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் தகவல். இலங்கை கடற்பரப்புக்குள் அனுமதியின்றி ஊடுருவு நீர்மூழ்கி கப்பல்களை தடுக்கவும் கண்காணிக்கவும் அமெரிக்காவிடம் உதவி கோரப்பட்டுள்ளது என்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் சாகல ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். தெற்கு மற்றும் ஆசிய விவகாரங்களுக்கான அமெரிக்க இராஜாங்க திணைக்களத்தின் துணை செயலாளர் டொனால்ட் லூ தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் சாகல ரத்நாயக்கவை அண்மையில் சந்தித்திருந்தார். இந்த சந்திப்பு இந்திய பெருங்கடலின் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பில் கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டது என்று தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சந்திப்பு தொடர்பில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் தெரிவித்துள்ளதாவது, இலங்கை கடற்பரப்பில் ஆய்வு நடவடிக்கைகளுக்காக விசேட உள்நாட்டு சமுத்திரவியல் ஆய்வுக்கு குழு ஒன்றை ஸ்தாபிக்க நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் வேறு நாடுகளின் ஆய்வு கப்பல்கள் இலங்கைக்கு வர வேண்டிய தேவை ஏற்படாது. உலக நாடுகளின் ஆய்வு கப்பல்கள் இலங்கைக்கு வருவதால் ராஜதந்திர ரீதியில் பல்வேறு நெருக்கடிகளை அரசாங்கம் எதிர்கொள்கிறது. இலங்கைக்கான விசேட சமுத்திரவியல் ஆய்வுக்குழு காணப்படுமாயின் எந்தவிதமான பிரச்சனைகளும் ஏற்படாது. மறுபுறம் அந்த நாடுகளின் தேவைக்கு ஏற்ப தரவுகளையும் எம்மால் வழங்க முடியும் என்று குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி வலம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். வலம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, தப்பிச் செல்லும் எண்ணம் பிரபாகரனிடம் இருக்கவில்லை, முன்னாள் இராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவிப்பு. போர் நகர்வுகளின் அடிப்படையில் ஒரு கட்டத்துக்கு மேல் போர்வில் தோல்வியடைய போகின்றோம் என்று புலிகளின் தலைவர் பிரபாகரன் நன்கு உணர்ந்திருப்பார். அந்த சந்தர்ப்பத்தில் ஏதேனும் ஒரு வழியை பயன்படுத்தி அவர் தப்பிச் சென்றிருக்கலாம்.
ஆனால் அவர் அவ்வாறு செய்யவில்லை என முன்னாள் இராணுவ தளபதியும் பாதுகாப்பு பதவி நிலை பிரதானியுமான ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இது குறித்து மேலும் கருத்துரைத்துள்ள அவர், இதற்கு ஆதாரமாக அவரது உயிரற்ற உடல் எமக்கு கிடைத்தது. இறுதிக்கட்ட போரில் சுமார் 12,000க்கும் அதிகமான போராளிகள் இராணுவத்திடம் சரணடைந்தனர். அந்த சந்தர்ப்பத்தில் பிரபாகரனுக்கும் சரணடைய வாய்ப்பு இருந்திருக்கலாம். ஆனால் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனை உயிருடன் மீட்டுச் செல்ல முயற்சிகள் இடம்பெற்றதா என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய எந்த தகவல்களும் இல்லை. அப்போதைய 58வது படையணியின் தளபதியாக இதனை நான் கூறுகின்றேன். பொதுவாகவே பிரபாகரனை மீட்டுச் செல்வதற்கு அல்லது பாதுகாப்பாக அழைத்துச் செல்வதற்கு முயற்சிகள் இடம்பெற்றிருக்கலாம். ஆனால் இறுதிக்கட்ட போரில் இருந்து பிரபாகரன் தப்பிச் செல்வது என்பது சாத்தியமற்ற விடயமாகவே இருந்தது. ஏனெனில் சுற்றி வளைக்கப்பட்ட இராணுவ நடவடிக்கைகள் மற்றும் பாதுகாப்பு விடயங்கள் என்பவற்றிலிருந்து மீண்டு செல்வது என்பது எளிதான விடயமல்ல என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, இலங்கையில் யுத்த குற்றவாளிகள் அதிகாரத்தை அனுபவிக்கின்றனர். தமிழின படுகொலை அங்கு நடந்துள்ளது. அமெரிக்க காங்கிரஸ் பிரதிநிதிகள் காட்டம். முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை இடம்பெற்று 15 வருடங்களாகின்ற நிலையில் தமிழ் மக்கள் 2009 இனப்படுகொலை நினைவுகூரும் போது அவர்களுக்கு தங்கள் ஆதரவை வெளியிடுவதாக அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். 2009ஆம் ஆண்டு யுத்தத்தின் இறுதி தருணங்களின் போது அரசாங்கத்தின் ஆதரவுடன் இடம்பெற்ற இனப்படுகொலையின் போது கொல்லப்பட்டவர்களை உலகம் முழுவதிலும் உள்ள தமிழர்கள் நினைவு கூறும் போது நான் அவர்களுக்கு ஆதரவாக உள்ளேன் என அமெரிக்க கீழ் சபையின் பிரதிநிதி சம்மர்லி தெரிவித்துள்ளார். இலங்கையில் போதியளவு நீதியின்மை இந்த பயங்கரமான குற்றங்களுக்கு காரணமான யுத்த குற்றவாளிகள் அந்த நாட்டில் அதிகாரத்தை அனுபவிக்க அனுமதி அளித்துள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் இடம்பெற்ற இனப்படுகொலை உட்பட சர்வதேச குற்றங்களுக்கு காரணமானவர்களை விசாரணை செய்வதற்காக சர்வதேச குற்றவியல் நீதி பொறிமுறை ஒன்றை உருவாக்க வேண்டும் என நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நீதி வழங்கப்பட்ட பின்னரே அர்த்தபூர்வமான அமைதியையும் ஸ்திரத்தன்மையையும் ஏற்படுத்த முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ஈழத்தமிழர்களின் தன்னாட்சி மற்றும் சுயநிர்ணய உரிமை தொடர்பில் சர்வஜன வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் எனவும் ஈழத்தில் இடம்பெற்றது தமிழின படுகொலை என்பதை அங்கீகரிக்க வேண்டும் எனவும் கோரும் தீர்மானம் அமெரிக்க பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இத்தீர்மானத்தை கீழ்ச்சபையின் பிரதிநிதி வில்லே நிக்கல் சமர்ப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை குறித்த தீர்மானத்தை அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர்கள் வரவேற்றுள்ளனர். இதேவேளை தமிழின படுகொலை இலங்கையின் உள்நாட்டு போரின் போது துயரம் தரும் விதத்தில் பறிக்கப்பட்ட உயிர்களை நினைவு கூறுவதில் தமிழர்களுடன் நானும் இணைந்து கொள்கின்றேன் என அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர் பெடபே ரோஸ் தெரிவித்துள்ளார். இன்றும் இனிவரும் நாளும் நாங்கள் இந்த துயரத்தை நினைவு கூறுவதுடன் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தவர்களுக்கும் நீதியை கோர வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, எம் ஆட்சி மலர்ந்தால் கர்ஷ டி சில்வாவே நிதியமைச்சர் சஜித் பிரேமதாச தெரிவிப்பு. ஐக்கிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தில் நிதியமைச்சராக பாராளுமன்ற உறுப்பினர் கர்ஷ டி சில்வாவே நியமிக்கப்படுவார் என ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். காலியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே சஜித் பிரேமதாச இந்த அறிவிப்பை விடுத்துள்ளார். இதுகுறித்து மேலும் கருத்துரைத்த எதிர்க்கட்சித் தலைவர் கர்ஷ டி சில்வா மைத்ரிபால சிறிசேன மற்றும் ரணில் விக்ரமசிங்கே அரசாங்கத்தில் கொள்கை திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சராக பதவி வகித்துள்ளார் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, தமிழின அழிப்புக்கு நீதி கோரி டென்மார்க்கில் கவனஈர்ப்பு. டென்மார்க் வாழ் தமிழ் மக்கள் தங்கள் தாயகத்தில் 15 ஆண்டுகளுக்கு முன்னர் இதே காலப்பகுதியில் ஸ்ரீலங்கா அரசு மேற்கொண்ட உச்சமான தமிழின அழிப்புக்கு நீதி கேட்டு கவனஈர்ப்பு மற்றும் பேரணியை முன்னெடுத்தனர். கவனஈர்ப்பானது கடந்த புதன்கிழமை தொடக்கம் டென்மார்க் தலைநகரில் நகரசபை மற்றும் கொன்கேஸ் நைட்ரோஃப் சதுக்கத்தில் மேற்கொள்ளப்பட்டு வந்தது. இக்கவனஈர்ப்பு தாயகத்தில் இனத்திற்கு இழைக்கப்பட்ட அநீதியை பறைசாற்றும் விதத்தில் பதாகைகள், விபனப்படங்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டதுடன் துண்டு பிரசுரங்களும் வழங்கப்பட்டது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, இனப்படுகொலை இடம்பெற்றதை நிராகரிக்கும் இலங்கை அரசு. கனடா பிரம்டன் மேயர் சுட்டிக்காட்டு. இனப்படுகொலையை நிராகரிக்கும் இலங்கை அரசாங்கம் சர்வதேச தலையீடுகளில் ஈடுபட்டுள்ளதுடன் திட்டமிட்டு பிழையான தகவல்களை வெளியிடுதல், பரப்புதல் போன்றவற்றில் ஈடுபட்டுள்ளது என
கனடா பிரம்டன் மேயர் பேட்ரிக் பிரவுன் தெரிவித்துள்ளார். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். 2009ஆம் ஆண்டு ஆயுத மோதலின் இறுதி தருணங்களில் அரசு ஆதரவுடன் இடம்பெற்ற இனப்படுகொலையில் பலியானவர்கள் உயிர் பிழைத்தவர்களை உலகம் முழுவதிலும் உள்ள தமிழர்கள் நினைவுகூரும் இந்த தருணத்தில் நான் எனது ஆதரவை அவர்களுக்கு வெளியிடுகின்றேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை வலம்புரி பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள். இனி தினக்குள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினக்குள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ஜனாதிபதி தேர்தலை முதலில் நடத்த காரணம் என்ன? வடக்கு மற்றும் கிழக்கு மக்களின் வாக்குகளே ரணிலின் குறி. பொதுத் தேர்தலுக்கு முதலில் சென்றால் தமிழ் முஸ்லிம்களின் வாக்குகள் பிரிக்கப்படும் என ஜனாதிபதி கருதுகிறார். பொதுத் தேர்தலுக்கு முதலில் சென்றால் வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள தமிழ் முஸ்லிம் சிறுபான்மையினரின் வாக்குகள் பிரிக்கப்படும் என்பதால் ஜனாதிபதி தேர்தலில் அந்த வாக்குகளை சேகரிப்பது மிகவும் கடினமாக இருக்கும் எனவும், எனவேதான் ஜனாதிபதி தேர்தலை முதலில் நடத்த தீர்மானித்துள்ளதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வலியுறுத்தியுள்ளார். ஜனாதிபதிக்கும் அவருக்கு நெருக்கமான சகாக்களுக்கும் இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் ஜனாதிபதி தேர்தலில் முதலில் நடத்துவதன் நன்மையையும் பொதுத் தேர்தலை முதலில் நடத்துவதன் பாதகத்தையும் ஜனாதிபதி வெளிப்படுத்தியுள்ளதாகவும், முதலாவது தேர்தல் தொடர்பில் எடுக்கப்பட உள்ள தீர்மானம் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்ச தன்னுடைய ஒவ்வொரு சந்திப்பிலும் பொதுத் தேர்தலை நடத்துமாறு வலியுறுத்தினாலும் நான் முதலில் ஜனாதிபதி தேர்தலுக்கு செல்ல தீர்மானித்துள்ளேன் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். ஏனெனில் ஜனாதிபதி தேர்தலில் வடக்கு மற்றும் கிழக்குள்ள தமிழ் முஸ்லிம் சிறுபான்மையினரின் வாக்குகளால் தான் மிகப்பெரிய நன்மை உள்ளது. அங்குதான் ஜனாதிபதி தேர்தலில் அதிக நன்மைகளை பெற முடியும். பொதுத் தேர்தலுக்கு முன் சென்றால் இந்த சிறுபான்மை வாக்குகள் பிரிக்கப்படும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போது சிறு சிறு கட்சிகள் உருவாகி அந்த வாக்குகள் சிதறிய நிலையில் காணப்படுகின்றன. நான் மீண்டும் அவ்வாறு செய்வதால் ஜனாதிபதி தேர்தலில் அந்த வாக்குகளை சேகரிப்பது எனக்கு மிகவும் கடினமாக இருக்கும். எனவேதான் ஜனாதிபதி தேர்தலில் முதலில் நடத்த தீர்மானித்துள்ளேன் என தனது சகாக்களுக்கு எடுத்துரைத்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக மொட்டின் பிரதம வேட்பாளர் ரணில் தம்மிக்க ஜனாதிபதி வேட்பாளர். ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தல் இரண்டையும் இலக்காக கொண்டு பசில் ராஜபக்ச தேர்தல் பிரசாரத்தை ஆரம்பிக்க உள்ள நிலையில் முதலில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட்டால் பொதுஜன பெரமுன வேட்பாளராக தம்மிக்க பெரேரா நிறுத்தப்படுவாரா அல்லது ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிப்பாரா என்பது குறித்து கட்சிக்குள் பரபரப்பாக பேசப்படுகின்றது. எதிர்வரும் 26ஆம் தேதி ஸ்ரீ மகாபோதி மற்றும் ருவன் வெலிசாயவை வழிபட்டு அன்றாபுரத்தில் இருந்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேர்தல் பிரசாரத்தை ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக அக்டோபர் 5 அல்லது 12 ஜனாதிபதி தேர்தல். ஜனாதிபதி தேர்தலை அக்டோபர் 5 அல்லது 12ஆம் தேதி நடத்தலாம் என்று ஆலோசனைகள் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தேர்தல் ஆணையம் தேர்தலை நடத்துவதற்கான சாத்தியமான இந்த திகதிகள் குறித்து ஆலோசனை நடத்தியுள்ளது. அத்துடன் இந்த 2 நாட்களும் சனிக்கிழமைகள் என்ற அடிப்படையிலும் இதற்கான ஆலோசனைகள் முன்வைக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. முன்னதாக கடந்த வாரம் தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் அரசியலமைப்பின் விதிகள் மற்றும் 1981ஆம் ஆண்டின் ஜனாதிபதி தேர்தல் சட்டத்தின்படி இந்த ஆண்டு செப்டம்பர் 17 முதல் அக்டோபர் 16 வரை ஜனாதிபதி தேர்தலை நடத்த வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. சட்டப்படி இந்த ஆண்டு ஜூலை 1ஆம் தேதிக்கு பின்னர் வேட்புமனு தாக்கல் தேதியை அறிவிக்க தேர்தல் ஆணைக்குழு அதிகாரம் உள்ளது. அறிவிப்பு வெளியான 16 முதல் 21 நாட்களுக்குள் வேட்புமனுக்கள் பெறப்பட வேண்டும். விதிகளின் கீழ் பிரசாரத்திற்கு குறைந்தபட்சம் 28 நாட்களும் அதிகபட்சம் 42 நாட்களும் காலவாசம் வழங்கப்பட வேண்டும் என்று தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன்ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக மனித உரிமைகளை பாதுகாப்பதை கனடா ஒருபோதும் நிறுத்தாது. சர்வதேச அளவில் மனித உரிமைகளை பாதுகாக்கும் நடவடிக்கைகளை கனடா ஒருபோதும் நிறுத்தாது என தெரிவித்துள்ள கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இலங்கையில் யுத்த குற்றங்களில் ஈடுபட்ட இராணுவ அதிகாரிகளுக்கு எதிராக தடைகளை விதித்ததை சுட்டிக்காட்டியுள்ளார். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வினை குறிக்கும் விதத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். அதில் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது 15 வருடங்களுக்கு முன்னர் இலங்கையின் உள்நாட்டு மோதல் முடிவிற்கு வந்தது. முள்ளிவாய்க்கால் படுகொலை உட்பட பல ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் உயிர்களை இழந்தனர். இன்று வரை பலர் காணாமல் போயுள்ளனர்.
காயமடைந்துள்ளனர், இடம்பெயர்ந்துள்ளனர். இன்று நாங்கள் பாதிக்கப்பட்டவர்கள், உயிர் பிழைத்தவர்கள், அர்த்தமற்ற நீண்டகால வன்முறை ஏற்படுத்திய வேதனை வலியுடன் வாழும் அவர்களின் அன்புக்குரியவர்களை நாங்கள் கௌரவிக்கின்றோம். 2 வருடங்களுக்கு முன்னர் மே 18ஆம் தேதியை தமிழர்கள் இனப்படுகொலை நினைவேந்தல் தினமாக அங்கீகரிப்பதற்கான தீர்மானத்திற்கு கனடா பாராளுமன்றம் ஏகமனதாக வாக்களித்தது. மோதல்களின் போது இடம்பெற்ற குற்றங்களிற்காகவும் இலங்கையின் அனைத்து மக்களும் எதிர்கொள்ளும் துயரங்களிற்காகவும் நாங்கள் எப்போதும் நீதியையும் பொறுப்பு குரலையும் பரப்புரை செய்கின்றோம். 2023இல் இலங்கையின் ஆயுத மோதலின் போது மனித உரிமைகளை மீறிய இலங்கை இராணுவ அதிகாரிகள் 4 எதிராக நாங்கள் தடைகளை விதித்தோம். இலங்கையில் மனித உரிமைகளை கனடா வலுவான விதத்தில் பாதுகாக்க முயல்கின்றது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை தினக்குள் பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.